இந்த மாதிரி ஒரு தடவை கேரட்டில் எக்கு போட்டு பண்ணி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கேரட்டும் கேபேஜும் துருவி எடுத்திருக்கேன். அதில் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரெட் சில்லி பவுடரு அந்த மாதிரி நம்ம போடாமல் பெப்பர் மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஆம்லேட் மாதிரி போடாமல் குட்டி குட்டியாக குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நான் எப்படி செய்யணும்னோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இதில் நம்ம கேரட் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ வெறும் வெஜிடபிளாக நம்ம கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக ஆம்லேட் மாதிரி போட்டிருக்கேன். இது ஒரு சைடு வெந்துடுச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து கேபேஜ் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தினமுமே கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.